ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா May 18, 2020 உடைய ஹிந்து நியூஸ் பேப்பர் நியூஸ் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் டெலகிராம் குரூப் லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் யூபிஎஸ்சி கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் டவுட்ஸ் நீங்கள் அங்கே கேட்கலாம். அண்ட் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி மறுபடியும் இந்த லாக்டவுன் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறது அப்படிங்கிறத உங்களுக்கு இதில் ஃபஸ்ட் நியூஸாக இருக்குது. ஸோ இதை பற்றி நமக்கு தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது, ஓகேங்களா? ஸோ அதை நீங்கள் படிக்கணும்னு அவசியம் இல்லை, ஸோ விட்டுறலாம். செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமானது, சென்டர் த்ரோஸ் ஓப்பன் ஆல் செக்டர்ஸ் டு பிரைவேட் பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம், ஓகேங்களா? இப்போ வந்து என்னென்னா இந்த ஹெட்டிங்கை வச்சு மட்டும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் ரிலேட்டட் பார்க்கலாம். இப்போ வந்து ப்ரிலிம்ஸ் ரிலேட்டட் வந்து உங்களுக்கு இதில் அதிகமாக யோசிக்கிற நிலைமையில் இல்லை. நீங்கள் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ப்ரைவேட் பிளேயர் அப்படிங்கிறது என்னென்னா ப்ரைவேட்டைசேஷன் அப்படின்றத மீனிங், ஓகேங்களா? அதாவது கவர்மெண்ட் அப்படிங்கிறது நமக்கு கவர்மெண்ட் பப்ளிக் செக்டார் யூனிட் அப்படின்னு என்ன அர்த்தம்? கவர்மெண்ட் சில கம்பெனிஸை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அண்ட் சில ஏரியாவை மெயின்டைன் பண்ணுறாங்க. விச் மீன்ஸ் இப்போ பாருங்கள், கவர்மெண்ட் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அட்டாமிக் எனர்ஜி, ஓகேங்களா? அட்டாமிக் எனர்ஜியில் கவர்மெண்ட்டுக்கு மட்டும்தான் வந்து என்னென்னா அதை உற்பத்தி பண்ணுறதுக்கான எல்லா அதிகாரமும் இருக்குது. அதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரயில்வேல இப்போ இந்த டிரான்ஸ்போர்ட்டை யார் பார்த்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டு தான் பார்த்துக்கிறாங்க. இதை தவிர அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முக்கியமான இந்த டிஃபென்ஸ் ரிலேட்டட் விஷயங்கள் எல்லாமே கவர்மெண்ட்டு தான் பார்த்துக்கிறாங்க. ஸோ இந்த விஷயங்களை கூட என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டைசேஷனுக்கு கன்வெர்ட் பண்ணுறாங்க. அப்போ இதில் நம்ம ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் மெயின்ஸுக்கு யோசிக்க வேண்டிய பாயிண்ட் ஆஃப் வியூவில், பிளைண்ட் பிரைவேட்டைசேஷன், அதாவது கண்மூடித்தனமான பிரைவேட்டைசேஷன் வில் இன்க்ரீஸ் அவர் ரெவன்யூ ஆர் டிக்ரீஸ் அவர் குளோபல் வேல்யூ அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை திங்க் பண்ணுங்க. ஏன்னா பிரைவேட்டைசேஷன் எந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து அலோவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ கம்ப்ளீட் ப்ரைவேட்டைசேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேபர் மார்க்கெட்டில் மிகப்பெரிய இஷ்யூவை கிரியேட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது, ஓகேங்களா? அண்ட் கம்ப்ளீட் ப்ரைவேட்டைசேஷனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோட கண்ட்ரோல் ஓவர் தட் பர்டிகுலர் இன்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது நமக்கு ரெடியூஸ் ஆகும். அப்போ நமக்கு ஒரு ப்ராடக்டோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போதோ டிக்ரீஸ் ஆகும்போதோ கவர்மெண்ட் கேன் இன்டர்வென் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கணும். அப்படி இருக்கும்போது தான் நம்ம கண்ட்ரியால் வந்து என்ன பண்ண முடியும்னா sustain பண்ண முடியும். Because we are a developing country and most of the people are in வல்னரபிள் கண்டிஷனில் இருக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி வல்னரபிள் கண்டிஷனில் இருக்கிற பீப்புள் நமக்கு வந்து ப்ரைவேட்டைசேஷன், ஃபுல் ப்ரைவேட்டைசேஷன் அப்படின்றது போகும்போது மார்க்கெட் என்ன டிசைட் பண்ணுதோ அந்த ரேட்டில் தான் அந்த ப்ராடக்டை ப்ரொக்யூர் பண்ண முடியும். அப்போ இதில் நிறைய பாசிட்டிவ்ஸும் இருக்குது, நெகட்டிவ்ஸும் இருக்குது. மேபி மார்க்கெட் வந்து ஒரு ப்ராடக்டோட ரேட்டை கம்மியாக டிசைட் பண்ணலாம் அல்லது ஒரு ப்ராடக்டோட ரேட்டை ரொம்ப அதிகமாக டிசைட் பண்ணலாம். அப்போ ரொம்ப அதிகமாக டிசைட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக கவர்மெண்ட்டோட இன்டர்வென்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் ஒரு சாதாரண மனுஷனால் அந்த ப்ராடக்டை வாங்க முடியும். பட் ஆஸ் பர் இந்த ப்ரைவேட்டைசேஷன் அப்படிங்கிறத ஃபுல் ஃப்ளட்ஜாக எடுத்துகிட்டு போகும்போது நம்ம மூவிங் டுவர்ட்ஸ் அந்த சோஷியல் கேபிட்டலிசம் அப்படிங்கிறதுலேருந்து ஃபுல் கேபிட்டலிசமுக்கு சேஞ்ச் ஆகிற மாதிரியான ஒரு இதை கொடுக்குது, ஓகேங்களா? ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரைவேட் பிளேயரை அதிகமாக அப்போ நீங்கள் திங்க் பண்ண வேண்டியது பிளைன் ப்ரைவேட்டைசேஷன் வில் இம்ப்ரூவ் அவர் எக்கனாமி அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை திங்க் பண்ணுங்கள். அது எந்த அளவுக்கு பாசிட்டிவ் கான்சிக்வன்சஸை கொடுக்கும், எந்த அளவுக்கு நெகட்டிவ் கான்சிக்வன்சஸை கொடுக்கும் அப்படிங்கிறத யோசிங்க. ஸோ இந்த பர்டிகுலர் ப்ரைவேட் பிளேயர் நம்ம நேற்று நியூஸ் எடுக்கல, ஆக்சுவலாக சண்டே எப்போவுமே நியூஸ் எடுக்க மாட்டோம். ஸோ சண்டே நியூஸில் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நிறையா டிஃபென்ஸ் ரிலேட்டட், நிறைய ஏர்போர்ட் ரிலேட்டட் விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா பிரைவேட்டு கொடுத்துருந்தாங்க. அண்ட் நிறையா கவர்மெண்ட் கம்பெனிஸை என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா ப்ரைவேட்டைசேஷன் பண்ண போகிறாங்க. ஆஸ் வெல் அஸ் கவர்மெண்ட் நிர்வகிச்சுட்டு வர்ற பர்டிகுலர் ஏரியாஸை ப்ரைவேட்டுக்கு கொடுக்க போகிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் இந்த பர்டிகுலர் வேர்டு ப்ரைவேட் பிளேயரை அதிகமாக இன்க்ளூட் பண்ணுறது அப்படிங்கிறது, ஓகேங்களா? இது ஃபஸ்ட்டு, ஓகேங்களா? இதுக்கு அடுத்து என்னென்னா இந்த 5th இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம ஆத்ம நிர்பார் பாரத் அபியானில் 5th அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்கிறாங்க நேற்று. ஸோ அதில் என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னா பப்ளிக் ஸ்பெண்டிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. அதுலேயும் பாருங்கள் ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டரை கொண்டு வர்றது. ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர்னா ஒன்றும் முக்கியமானது இல்லைங்க, அதாவது ஆரம்ப சுகாதார நிலையம், அதுதான் ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இதை கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? அப்போ நீங்கள் ஆரம்ப சுகாதார நிலையம்னு இங்கே யோசிக்கும் போது நீங்கள் ஆயுஷ்மான் பாரத் அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்குது. அந்த ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீமில் செகண்டரி அண்ட் டெர்சரி மெடிக்கேஷனுக்கு நமக்கு இன்சூரன்ஸ் கொடுப்பாங்க. பிரைமரி செக்டார் அப்படிங்கிறது ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டரை வந்து கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் அதை எந்த அளவுக்கு அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் வந்து ஆயுஷ்மான் பாரத்தில் கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறது கம்மி தான், ஓகேங்களா? இம்பார்ட்டன்ஸ் வந்து கம்மி, அதை ஞாபகம் வைங்க. ஸோ ஆயுஷ்மான் பாரத்தை நீங்கள் இதோட லிங்க் பண்ணுங்கள். ரெண்டாவது டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட். வாட் இஸ் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் தன்னோட ஷேரை, ஓகேங்களா, கவர்மெண்ட் கம்பெனி இப்போ
பெட்ரோலியம் இருக்குது. பாரத் பெட்ரோலியம்ங்கிறது கவர்மெண்ட்டோடது. பெல் அது வந்து கவர்மெண்ட்டோடது. இதிலலாம் இதோட கவர்மெண்ட்டோடது அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா கவர்மெண்ட்டோட ஷேர் வந்து 50%க்கு எபவ் இருக்கும். அதுதான் கவர்மெண்ட்டோட கம்பெனி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த பர்டிகுலர் ஷேரை வந்து சேல் பண்ணுறது, இப்போ கவர்மெண்ட் வந்து ஒரு 60% ஆஃப் ஷேரை வந்து வச்சுருக்காங்க அப்படின்னா அதில் ஒரு 5% ஆஃப் ஷேரை மட்டும் ப்ரைவேட்டுக்கு கொடுக்குறாங்கன்னா அப்படின்னா இதுக்கு பேர் நார்மலாக ஒரு டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட், நார்மல் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ கவர்மெண்ட் வந்து ஒரு 60% ஆஃப் ஷேர் வச்சுருக்காங்க. அந்த 60% ஆஃப் ஷேரில் கிட்டத்தட்ட ஒரு 11% ஆஃப் ஷேரை இது பண்ணுறாங்க. அப்போ 11% ஆஃப் ஷேரை வந்து மார்க்கெட்டில் விடுறாங்கன்னா என்ன அர்த்தம்? கவர்மெண்ட்டோட ஷேரு 49%க்கு கீழே போயிடும். அப்போ 49% கீழே போயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கம்பெனி கவர்மெண்ட் கம்பெனி கிடையாது, ப்ரைவேட் கம்பெனி. ஸோ இதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட். அப்படின்னா ஸ்ட்ராட்டஜிக் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கவர்மெண்ட் தன்னோட மேனேஜ்மெண்ட் பொறுப்பே விட்டு கொடுத்து ப்ரைவேட்டுக்கு கொடுத்துட்றது. ஓகேங்களா? அதான் ஸ்ட்ராட்டஜிக் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ ஸ்ட்ராட்டஜிக் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறதையும் பண்ணுவாங்க, நார்மல் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அப்போ டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன அப்படின்னா கவர்மெண்ட் கம்பெனி தன்னோட கம்பெனியோட ஷேரை ப்ரைவேட்டுக்கு விட்டு கொடுக்கறது அப்படிங்கிறதான் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேங்களா? இதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ மோர் தென் 4 பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ் ரிமைன் ஸ்ட்ராட்டஜிக் செக்டர்ஸ். இதில் நம்ம ஸ்ட்ராட்டஜிக் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்னு பார்த்தோம். ஓகேங்களா? அது வேற விஷயம். இந்த ஸ்ட்ராட்டஜிக் செக்டார் அப்படிங்கிறது வேறு. இப்போ ஸ்ட்ராட்டஜிக் செக்டார்னா இப்போ நம்மளுடைய அட்டாமிக் எனர்ஜி ஸ்ட்ராட்டஜிக் செக்டார், நம்மளுடைய ரயில்வே அந்த மூவ்மெண்ட் அப்படிங்கிறது ஸ்ட்ராட்டஜிக் செக்டார். இதுக்கு பேர் ஸ்ட்ராட்டஜிக் செக்டார், அதாவது இம்பார்ட்டன்ட் செக்டார்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இதில் கவர்மெண்ட்டுக்கு மட்டும்தான் பொறுப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தான் இந்த ஸ்ட்ராட்டஜிக் செக்டாருங்கிறது. ஸோ இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஐ திங்க் 8 இருந்ததுன்னு நினைக்கிறேன். அது போய் பாருங்கள். இப்போ வந்து மொத்தம் 4 ஏரியாவை மட்டும்தான் ஸ்ட்ராட்டஜிக் பப்ளிக் செக்டாருக்குள்ளே கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. மற்ற எல்லாத்தையும் ப்ரைவேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணுறாங்க. அப்போ திங்க் பண்ணுங்கள். ஸோ ஸ்ட்ராட்டஜிக் செக்டாரை வந்து ப்ரைவேட்டுக்கு கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அதில் வர்ற கன்சர்ன், பிகாஸ் ஸ்ட்ராட்டஜிக் செக்டாரில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அட்டாமிக் எனர்ஜி ரிலேட்டட். ஓகேங்களா? அட்டாமிக் எனர்ஜி ரிலேட்டடாக அந்த செக்டாரை வந்து நீங்கள் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து இப்போ யுரேனியம், தோரியம் இதெல்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற இது வந்து என்னன்னா ப்ரைவேட்டுக்கு போக ஆரம்பிச்சிடும். அப்போ அவன் யுரேனியம், தோரியம்லாம் ப்ரொடியூஸ் பண்ணா அப்படின்னா ஹீ கேன் டெவலப் ஏ நியூக்ளியர் எக்யூப்மெண்ட்ஸ். ஓகேங்களா? அல்லது அதை யூஸ் பண்ணி அவன் வேறு விஷயங்களும் நிறைய பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தடுக்கிறதுக்கு இந்தியாவில் எந்த மாதிரியான ஃபெசிலிட்டி இருக்குது அப்படிங்கிற விஷயமும் நம்ம தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் பாருங்கள், ஸ்டேட்டோட பாரோவிங். ஓகேங்களா? ஸ்டேட் வந்து என்னென்னா இதுக்கு முன்னாடி 3%, அதாவது ஸ்டேட்டுக்குன்னு ஒரு ஜிடிபி இருக்கும். அந்த ஜிடிபி லெவலில் அரௌண்ட் 3% வந்து என்னென்னா கடன் வாங்கிக்கலாம், வெளியில இருந்து பாரோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அரௌண்ட் 3% வரைக்கும் பாரோ பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அதை 5% கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இவ்வளோ லேக் crore வாங்கலாம், இப்போ வந்து இவ்வளோ லேக் அரௌண்ட் வாங்குற மாதிரியான விஷயங்கள் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? சீலிங்னா மேக்ஸிமம் இவ்வளோ தான், அப்புறம் 5% அப்படிங்கிறது தான் சீலிங். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட். ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட்டை போக்குறதுக்காண்டி எம்ஜி நரேகா ஸ்கீமில் கிட்டத்தட்ட எக்ஸஸாக 40,000 crore போடுறாங்க. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி எவ்வளோ crore கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பட்ஜெட்டில் 61,000 crore வந்து அலோகேட் பண்ணியிருந்தாங்க. இப்போ எக்ஸஸாக 40,000 crore வந்து அலோகேட் பண்ணுறாங்க. பட் இதில் ஒரு பிரச்சனை இருக்குங்க. ஏன்னா இப்போ இவங்க எக்ஸஸாக 40,000 crore அலோகேட் பண்ணி எக்ஸஸாக மேன் பவரை உள்ளே கொண்டு வராங்க அப்படின்னு வைங்களேன். இது வந்து ஒரு சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம். ஓகேங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? சென்ட்ரல் கவர்மெண்ட் கொஞ்சம் அமௌண்ட் கொடுக்கும், ஸ்டேட் கவர்மெண்ட் கொஞ்சம் அமௌண்ட் கொடுக்கணும். ஆல்ரெடி ஸ்டேட் கவர்மெண்ட்டை இப்போ பேலன்ஸ் கிடையாது. ஏன்னா நம்ம எந்த விதமான ஆக்டிவிட்டியும் போல. அதே மாதிரி ஜிஎஸ்டியோட காம்பன்சேஷன் அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் இருக்குங்க. அந்த அமௌண்ட்டை ஸ்டேட்டுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கணும். பட் என்னன்னா இப்போ வந்து டிசம்பர்லேருந்தே அவங்க வந்து என்ன பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த மாதிரியான ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் அமௌண்ட் கொடுக்கல. ஸோ அதனால் மிகப்பெரிய லெவலில் ஃபிஸ்கல் டெபிசிட்டில் யார் இருக்காங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கு. அகைன் திஸ் எம்ஜி நரேகா வில் give a pressure on fiscal policy on ஸ்டேட் கவர்மெண்ட். அதுதான் ரொம்ப பெரிய பிரச்சனை. ஸோ அதுவும் இதில் நீங்கள் திங்க் பண்ணணும். நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரி ரிலேட்டடில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்சால்வன்சி. வாட் இஸ் இன்சால்வன்சி அப்படின்றது மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி வந்து திவாலாக போகுது, தட் இஸ் கால்டு இன்சால்வன்சி. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஃப்ரெஷ் இன்சால்வன்சியை சஸ்பெண்ட் பண்ணுறாங்க கொஞ்ச நாளைக்கு. அண்டு நீங்கள் வந்து 1 லட்சத்துலேருந்து 1 கோடி ரூபாய் வரைக்கும் கடன் வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த இன்சால்வன்சியை கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் கொடுக்குறாங்க. அதே மாதிரி COVID-19 மூலமாக நீங்கள் ஏதாவது கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அது வந்து இதுக்குள்ளே வராது அப்படின்றதையும் இவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதை தவிர நீங்கள் வேறு என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும்
அப்படிங்கிறதையும் நான் இதில் சொல்கிறேன். இப்போ கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, கவர்மெண்ட் கிட்டத்தட்ட நம்மளுடைய ஜிடிபியில் 10% ஆஃப் ஜிடிபியை வந்து என்னென்னா செலவு பண்ணுறோம். அதாவது கிட்டத்தட்ட 21 லட்சம் கோடியை வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இது கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. இல்லை, அந்த கணக்கு வந்து தவறான கணக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட கவர்மெண்ட் வந்து இப்போ அடிஷ்னலாக எவ்வளோ கொடுக்குறாங்க, ஒன்லி அடிஷ்னலாக எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா அரௌண்ட் 2.2 lakh crore தான் வந்து என்ன அடிஷ்னலாக கொடுக்குறாங்க. 2.2 lakh crore தான் அடிஷ்னலாக கொடுக்குறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அரௌண்ட் 1.55 lakh crore. ஓகேங்களா, 1.55 lakh crore ஆல்ரெடி நம்ம பட்ஜெட்டில் எக்ஸ்பெண்டிச்சர் போட்டாச்சு. ஓகேங்களா, கிட்டத்தட்ட 2.2 lakh crore தான் இப்போ கவர்மெண்ட் வந்து எக்ஸஸாக செலவு பண்ணுது. அப்போ என்ன சார், கிட்டத்தட்ட 21 கோடின்ட்டு 3 கோடிக்கு தான் கணக்கு இருக்குது. அப்போ 3 கோடி கிட்டத்தட்ட அரௌண்ட் 85% ஆஃப் அமௌண்ட் மிச்சம் இருக்குது பார்த்தீங்களா. அந்த 85% ஆஃப் அமௌண்ட்டும் எப்படி போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐயோட லிக்விடிட்டி அனௌன்ஸ்மெண்ட். ஆர்பிஐ வந்து இந்த கிரெடிட் கேரண்டி ஸ்கீமு, இன்சூரன்ஸ் ஸ்கீமு, அந்த மாதிரி ஸ்கீம் அலோகேட் பண்ணுறாங்களா, அதில் தான் 85% ஆஃப் அமௌண்ட் போகுதே தவிர டோட்டலாக 21 லட்சம் கோடியும் நம்ம கைக்கு வரல. ஓகேங்களா, அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சின்ன விஷயம் எக்ஸஸாக சொல்லணும். இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பாரோ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்களா. ஸோ கிட்டத்தட்ட எவ்வளோ 3%லேருந்து 5% ஆஃப் ஜிடிபியாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்கல்ல. பட் என்னென்னா இதில் சில கண்டிஷன் இருக்குது. அதாவது என்னென்னா நீங்கள் பாரோ பண்ணுறீங்களா, பாரோ பண்ணிக்கலாம். பட் அது எதுக்கு ஃபாலோ பண்ணணும்னா வெல்ஃபேர் ஸ்கீமுக்காண்டி பாரோ பண்ணணும், ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் காண்டி பாரோ பண்ணிக்கலாம். அல்லது வந்து என்னென்னா உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் லைக் வந்து என்னென்னா உங்களுக்கு லேண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் இந்த மாதிரியான விஷயங்களுக்காண்டி வாங்கிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோக்கல் பாடி, அதாவது அர்பன் லோக்கல் பாடிக்கு செலவு பண்ணுறதுக்காண்டி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தவிர என்னென்னா நீங்கள் வந்து ஒரு இந்த அமௌண்ட் எக்ஸஸாக அமௌண்ட் வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை வந்து டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபரில் தான் கொடுக்கணும். வாட் இஸ் டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர்? இப்போ டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு இந்த கேஸ் சிலிண்டர் விஷயத்தில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் ஒரு மீனிங்கோட உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். இப்போ ஒரு கேஸ் சிலிண்டரோட விலை 1000 ரூபாய். ஒரு எக்ஸாம்பிளுக்கு தாங்க சொல்கிறேன், எனக்கு ஒரிஜினல் ரேட் எவ்வளோன்னு தெரில, இப்போ எவ்வளோ ரேட்டுன்னு தெரில. ஓகேங்களா, ஒரு கேஸ் சிலிண்டரோட விலை 1000 ரூபாய். கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பீப்புளுக்கு சப்சிடி கொடுப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 200 ரூபாய் கொடுக்குறாங்கன்னு வைங்களேன். அப்போ பீப்புளுக்கு அந்த சப்சிடியோட நீங்கள் வந்து வாங்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம், இதுக்கு முன்னாடி டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா டைரெக்டாக 800 ரூபாய் கொடுத்தா போதும். ஓகேங்களா, 200 ரூபாய் யார் கொடுத்துருவாங்கன்னா கவர்மெண்ட் கொடுத்துருவாங்க. யாருக்குன்னா அந்த கம்பெனிக்காரனுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் நமக்கு 800 ரூபாய்க்கு வந்துன்னா அந்த சிலிண்டரை கொடுப்பான். ஸோ ஆஃப்டர் டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் வந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 1000 ரூபாய் கொடுத்து அந்த கேஸ் கடைக்காரன்ட்ட நீங்கள் என்ன பண்ணணும்னா சிலிண்டரை வாங்கிக்கணும். அவங்க கவர்மெண்ட் என்ன பண்ணுன்னா அந்த 200 ருபீஸை உங்கள் அக்கௌண்ட்டில் போட்டுருவாங்க. யார்கிட்ட கால்குலேட் பண்ணிக்க மாட்டாங்கன்னா அந்த விற்கிறான் பார்த்தீங்களா அவங்கக்கிட்ட போகாது, உங்ககிட்ட வந்துடும் அந்த 200 ருபீஸ். ஓகேங்களா, இதுதான் டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர். அப்போ என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா கவர்மெண்ட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்கீம்ஸ்லாம் அனௌன்ஸ் பண்ணணும். எக்ஸஸாக வந்து நீங்கள் பாரோ பண்ணுறீங்கன்னா அதை டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் கீழே கொண்டு வர்ற மாதிரி இருந்தால் நீங்கள் பாரோ பண்ணிக்கலாம் அப்படின்னு சில கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் இந்த ஆர்டிக்கிளில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ இந்த பர்டிகுலர் விஷயங்கள் நீங்கள் வந்து எப்படி திங்க் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தில் உங்களுக்கு இந்த பிரைவேட் பிளேயர்ஸை பற்றி சொல்லியிருக்கோம். அதுக்கடுத்து இந்த ஹெல்த் அண்ட் வெல்னஸை பற்றியும் இந்த ஆயுஷ்மான் பாரத் அண்ட் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு GS3 பேப்பரில் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான சாப்டர் அதில் இருக்கும். ஸோ டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு பாசிட்டிவ் கிரைட்டீரியா இருக்கும், எந்த அளவுக்கு நெகட்டிவ் கிரைட்டீரியா இருக்கும், அது எந்த அளவுக்கு லேபரில் வந்து ஒரு இதை கிரியேட் பண்ணும், எந்த அளவுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவலில் சேஞ்சஸை கொண்டு வரும் அப்படிங்கிற விஷயங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது ஆஸ் பர் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்து ஒரு தமிழ்நாடு நியூஸ் இருக்குது. ஆக்சுவலாக வந்து என்ன டிஸ்கண்டினியூ, அதாவது நம்ம சென்னை பேப்பரில் இருக்குது, அதை நான் வாசிக்கிறேன். டிஸ்கண்டினியூ ஃப்ரீ பவர் ஃபார் ஃபார்மர்ஸ் சேஸ் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்படிங்கிறது என்னென்னா நம்ம வந்து என்னென்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா எலக்ட்ரிசிட்டி, ஓகேங்களா, ஃபார்மர்ஸுக்கு கொடுக்குற எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது ஃப்ரீ நம்ம ஸ்டேட்டில் பொறுத்த வரைக்கும். மற்ற ஸ்டேட்லலாம் காசு, பட் நம்ம ஸ்டேட்டில் வந்து ஃப்ரீ. ஓகேங்களா, அப்போ அந்த ஃப்ரீயாக கொடுக்கறதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா வந்து கவர்மெண்ட்டுக்கு ரெவன்யூ லாஸ் வருது. அதனால் அதை ஃப்ரீயாக கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன் கொடுக்குறாங்க. ஆஸ் வெல் அஸ் இன்னும் கண்டிஷன் என்னென்னா நீங்கள் வந்து அந்த மாதிரி ஏதாவது சப்சிடி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதை டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபரில் கொடுங்க. நீங்கள் வந்து என்னன்னா இந்த மாதிரி இதில் கொடுக்கக்கூடாது, ஃப்ரீ கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியும் சொல்கிறாங்க. ஓகே, டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபரில் என்ன பிரச்சனை, அதுதாங்க அடுத்தது உங்களுக்கு மெயின்ஸுக்கு திங்க் பண்ண வேண்டியது. டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபரில் என்னென்ன பாசிட்டிவ் இருக்குது, என்னென்ன நெகட்டிவ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் திங்க் பண்ணணும். எப்படின்னா இப்போ டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் ஓகே, கவர்மெண்ட்டே வந்து பேங்க்கில் போடுறது ஓகே,
இப்போ நான் வந்து ஒரு அட்டை கிராமத்தில் ஒரு லோக்கல் கிராமத்தில் இருக்கேன். அந்த லோக்கல் கிராமத்தில் பேங்க் கிடையாது. ஆனால் வந்து என்ன பண்ணணும், என்னோட 200 ரூபாயை நான் விட்ரா பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நான் எங்கே போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் போகணும் அல்லது ஒரு சிட்டி லெவலுக்கு போக வேண்டியிருக்கும். அப்போ ஒவ்வொருத்தரையுமே அந்த 200 ரூபாய்க்கு 2000 பையன் போயிட்டு வரணும். அது ஒரு பெரிய பிரச்சனை. அதேமாதிரி நிறைய பேருக்கு பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிறது கிடையாது. அதேமாதிரி பேங்க் அக்கௌண்ட்டை எப்படி யூஸ் பண்ணுற அப்படிங்கிற நாலேஜ் வந்து நமக்கு கிடையாது. நிறைய பேர் இந்த ஆதார் லிங்கிங் வித் பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிறது ரொம்ப பேர் வந்து என்னன்னா இன்னும் அதில் லாகிங்கில் தான் இருக்காங்க. அதே மாதிரி நம்ம ஆதார் வந்து நிறைய பிரச்சனையில் இருக்குது. அப்போ டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் வரணும்னா இதெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஏரியாவெலாம் அரெஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து என்னென்னா இதோட பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீப்புளுக்கு டைரெக்டாக போகும். அதே மாதிரி கவர்மெண்ட் வந்து நிறையா வந்து என்னென்னா இந்த லூப் ஹோல்ஸை வந்து ஏன்னா நிறைய பேர் வந்து என்னன்னா இந்த அதிகாரிகள் வந்து காசை வந்து சப்சிடின்ற பேரில் அவங்க வந்து சாப்பிட்றாங்க. அந்த மாதிரியான லூப் ஹோலெல்லாம் கொடுத்துட்டு கவர்மெண்ட் டைரெக்டாக வந்து பீப்புளோட கனெக்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே, இதெல்லாம் நல்ல விஷயம் தான். பட் நெகட்டிவ் கான்சிக்வன்சஸும் உங்களுக்கு நிறையா விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத இதில் நீங்கள் வந்து திங்க் பண்ணணும். ஸோ இன்னும் கொஞ்சம் எக்ஸஸாக பாயிண்ட்ஸ் இருக்குது, நீங்கள் போய் திங்க் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து எடிட்டோரியல் பேஜ் போயிடலாம். ஸோ எடிட்டோரியல் பேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கெட்டிங் இந்தியா பேக் டு த ஆப்கான் ஹை டேபிள். இது நம்ம ஆப்கானிஸ்தானோட அந்த பீஸ் ப்ராசஸை பற்றின விஷயங்கள் நம்ம ரொம்ப நாளாக படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ அதை பற்றின எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஃபஸ்ட் என்னென்னா இப்போ ஆப்கானிஸ்தானோட பீஸ் ப்ராசஸ் இப்போ அது யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஎஸ்க்கும் தாலிபானுக்கும் இடையில் ஆப்கானிஸ்தான் பீஸ் ப்ராசஸ் நடந்துச்சு. ஓகேங்களா? அந்த பீஸ் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னலாம் இதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் என்னென்னலாம் இருக்குன்னா ஃபஸ்ட்டு யூஎஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான்லேருந்து ட்ரூப்பை விட்ரா பண்ணிப்பாங்க. ஃபஸ்ட்டு ட்ரூப்பானா அவங்களுடைய மிலிட்ரி தான் வந்து விட்ரா பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தாலிபான் கைதிகள் ஓகேங்களா ஆப்கானிஸ்தான் சிறையில் இருக்க தாலிபான் கைதிகளை வந்து விடுதலை பண்ணுறதுக்கும் அவங்க ஒத்துட்டு இருக்காங்க. செகண்ட் அடுத்த பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது என்னென்னா தாலிபான் இதுக்காண்டி என்ன பண்ணணும் அப்படின்னா தாலிபான் வந்து யூஎஸ் அண்ட் யூஎஸோட சொந்தக்காரங்க லைக் வந்து சொந்தக்கார கண்ட்ரிஸ் லைக் அவங்களுடைய அலைஸ் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கண்ட்ரிஸ் மேலே எந்த விதமான போரும் தொடுக்கக்கூடாது அண்ட் அந்த வித கண்ட்ரிகளுக்கு எந்த விதமான இடைஞ்சலும் கொடுக்கக்கூடாது அப்படின்ற விஷயங்கள் வந்து என்ன இந்த ஆப்கானிஸ்தான் பீஸ் ப்ராசஸில் இருக்குது. ஸோ ஆல்ரெடி நான் இதை பற்றி பேசியிருக்கோம். ஸோ ஆனால் இதில் அந்த ஆப்கானிஸ்தான் பீஸ் ப்ராசஸில் இந்தியா வந்து இன்க்ளூட் ஆகலை. பட் கிட்டத்தட்ட ஒரு 20-30 வருஷமாக நம்ம ஆப்கானிஸ்தானுக்காண்டி நிறைய எக்கனாமிக் டெவலப்மெண்டல் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் இப்போ இந்த பர்டிகுலர் விஷயத்தில் நம்ம இன்க்ளூட் ஆகலை. பட் நம்ம இன்ன வரைக்கும் என்னென்னா ஆப்கானிஸ்தான் கவர்மெண்ட்டை தான் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிலீவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தாலிபான் வந்து என்னென்னா நம்ம ஒரு பொருட்டாக எடுத்துக்கல. பட் என்னென்னா இப்போ யூஎஸ் வந்து ஆப்கானிஸ்தானில் தாலிபான் கூட கனெக்ஷன் வந்ததுனால தாலிபான் அப்படிங்கிறவங்க என்ன ஆயிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் ஒரு பொலிட்டிக்கல் பவராக அங்கே வந்து வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ யுனைடெட் நேஷனும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாலிபானை வந்து ஒரு குரூப்பாக அக்செப்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக யுனைடெட் நேஷன் வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புளம் வித் அந்த பீஸ் ப்ராசஸ்க்கு ரெடி பண்ணியிருந்தாங்க. அதில் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 நெய்பர் கண்ட்ரிஸ் ஆஃப் ஆப்கானிஸ்தான் ப்ளஸ் 2 குளோபல் லீடர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரஷ்யா அண்ட் அமெரிக்கா ப்ளஸ் 1 ஆப்கானிஸ்தான். ஸோ 6+2+1 அப்படிங்கிற ஒரு டயலாக் நடந்துச்சு. இந்த டயலாக் படி இந்த ஆப்கானிஸ்தான் பீஸ் ப்ராசஸ் நல்லாவே போய்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? பட் இதில் பார்த்தீங்கன்னா இந்தியா இல்லை. அப்போது இந்தியாவுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜிக் இஷ்யூ இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் என்ன ஸ்ட்ராட்டஜிக் இஷ்யூனா ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா நம்ம தாலிபானை அக்செப்ட் பண்ணாததுனால அவங்க தாலிபான் வந்து யாரோட சொந்தக்காரங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானோட க்ளோஸ் குரூப். ஓகேங்களா? அப்போ பாகிஸ்தான்ல இருந்து நம்மளுடைய காஷ்மீர் பிரிவினைவாதிகள் ஓகேங்களா அவங்க செயல்படுறது எல்லாமே என்னன்னா யாருக்கும் வந்து ரிலேட்டடாக ஆயிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாலிபானுக்கு ரிலேட்டட் ஆவாங்க. அப்போ நம்ம தாலிபானை வந்து இன்னமும் வந்து என்னன்னா நம்ம அக்செப்ட் பண்ணலாட்டி மறுபடியும் தாலிபானோட கோவம் நம்ம மேலே வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு. அப்போ பாகிஸ்தான் எய்டட் தாலிபான் குரூப்ஸ் மேபி அட்டாக் என்னன்னா நம்மளுடைய இந்தியன் டெரிட்டரி லைக் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இன்னமும் வந்து ஆதிக்கம் செலுத்துறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு. ஓகேங்களா? இது ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து என்னன்னா நம்ம ஆப்கானிஸ்தானில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் விஷயங்களை பண்ணுறோம். ஸோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் எல்லாம் அங்கே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். பிகாஸ் நம்மளுடைய இன்டர்நேஷ்னல் நார்த் சவுத் காரிடார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது. நீங்கள் என்னென்னு போய் பாருங்கள். இன்டர்நேஷ்னல் நார்த் சவுத் காரிடார் அதில் வந்து நம்ம முக்கியமான ஆள் என்னென்னா நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த யூரோப்பியன் கண்ட்ரிஸை போய் ரீச் பண்ணுறதுக்காண்டி த்ரூ ஈரானோட சப்பகர் போர்ட் அப்படின்னு ஒரு போர்ட் இருக்குது. அந்த போர்ட் வழியாக ஆப்கானிஸ்தானுக்குள்ளே ஈரானுக்குள்ளே என்ட்ரு ஆகி ஈரான்லேருந்து ஆப்கானிஸ்தானுக்குள்ளே என்ட்ரு ஆகி அதுக்கடுத்து
சென்ட்ரல் ஏஷியாவை வந்து என்னென்னா நம்ம ரீச் பண்ணுறதுக்காண்டி அப்படி ஒரு விஷயத்தை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ ஆப்கானிஸ்தானோட டெவலப்மெண்ட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டில் நம்ம முக்கியமான விஷயத்தில் இருக்கோம். அப்போ அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம வந்து என்னென்னா தாலிபானை வந்து இன்னமும் வந்து என்னென்னா இது பண்ணாமல் இருக்கிறது நமக்கு வந்து ஒரு நெகட்டிவ் கான்சிக்வன்சஸ். இன்னொரு முக்கியமான விஷயம் அங்கே இருக்கிற கவர்மெண்ட். இப்போ அங்கே இருக்கிற கவர்மெண்ட்டுக்கு லேட்டஸ்ட்டாக 2019 ஒரு எலெக்ஷன் நடந்துச்சு. பட் அந்த எலெக்ஷனில் அஷ்ரஃப் கனி அவர் தான் வந்து என்ன இப்போ வந்து பிரசிடெண்ட்டாக இருக்கார். பட் அவருக்கு வந்து பெரும்பான்மை கிடைக்கல. அப்படி பெரும்பான்மை கிடைக்காததுனால அவர் என்ன பண்ணிட்டார்னா அவரோட எதிர்க்கட்சி, ஓகேங்களா, எதிர்க்கட்சியோட ஜாயின் பண்ணி இன்னைக்கு ஷேரிங் ஆஃப் பவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணிட்டாங்க. அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணிவிட்டு நான் வந்து பிரசிடெண்ட்டாக இருந்துக்கிறேன், நீங்கள் வந்து என்னென்னா முக்கியமான குரூப்ஸு கவுன்சிலுக்கு வந்து ஹெட்டாக இருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஆனால் நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா அவர் 2019 வின் பண்ணவே இல்லை. வின் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு வாழ்த்துக்கள் மெசேஜ் அனுப்பியாச்சு. ஓகேங்களா, வின் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம வாழ்த்துக்கள் மெசேஜ் அனுப்பிட்டோம். அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அங்கே பவர் ஷேரிங்கில் இருக்க ஆப்போசிஷன் பார்ட்டி நம்ம மேலே காண்டில் இருக்கிறாங்க. ஏன்னா நம்ம வந்து என்னென்னா அவங்களுக்கான அந்த இதை கொடுக்காம முதல்ல வந்து என்னென்னா அங்கே அஷ்ரஃப் கனிக்கு வந்து என்னென்னா நம்ம ஆதரவை தெரிவிச்சிட்டோம். ஸோ இது ஒரு அடுத்த ஒரு பெரிய பிரச்சனை. ஏன்னா இப்போ நம்ம கவர்மெண்ட் சரி தாலிபான் கூட தான் நம்ம கனெக்ஷன் இல்லை, அட்லீஸ்ட் கவர்மெண்ட் கூடயாவது கனெக்ஷன் வச்சுக்கலாம்னா இப்போ அந்த ஆப்போசிஷன் பார்ட்டி வந்து நம்ம கனெக்ஷனை மேபி தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து என்னென்னா நம்ம கவர்மெண்ட் தாலிபானோட ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப், அதாவது பேச்சுவார்த்தையை வந்து வச்சுக்கணும் அப்படின்றதான் இந்த ஆர்டிக்கலில் இவ்வளவும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பார்த்துக்கோங்க, ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேபர் ரைட்ஸ் ஆர் இன் ஃப்ரீ ஃபால். ஆல்ரெடி நமக்கு தெரியும் இந்த யூபி எம்பி இதை பற்றி ஆல்ரெடி நம்ம படித்தாச்சு, ஓகேங்களா. ஸோ இதில் முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேபர் ரைட்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னென்னா பாதிக்கப்படுது. அப்போ அந்த லேபர் ரைட்ஸை பாதிக்கிற மாதிரி ஏன் எல்லா ஸ்டேட்டும் கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் இண்டெக்ஸை வந்து என்ன பெட்டர் ஆக்குறதுக்கு. ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் இட் மீன்ஸ் நம்ம வந்து நிறையா வந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை அட்ராக்ட் பண்ணணும். இப்போ சைனாலேருந்து வெளியே வர்ற கம்பெனிஸ் எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேக் இன் இண்டியா ப்ரோக்ராம் அப்படிங்கிறத நம்ம வலுப்படுத்தணும். அப்போ இதெல்லாம் வலுப்படுத்துறதுக்காண்டி நம்ம கவர்மெண்ட் ஆல்ரெடி வந்துன்னா இந்த லேபர் லா ரிலேட்டட் 44 லேபர் லா ரிலேட்டட் விஷயத்தை 4 லேபர் கோடாக கொண்டு வந்தாங்க. லைக் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேஜ், இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன், சோஷியல் செக்யூரிட்டி அண்ட் ஆக்குபேஷனல் சேஃப்டி அண்ட் ஹெல்த், ஓகேங்களா. இந்த 4 விதமாக ஒரு லேபர் கோட் கொண்டு வந்தாங்க. ஸோ அதன் மூலமாக நிறையா வந்து என்னென்னா நம்ம அந்த கம்பெனிஸ்க்கு வந்து நிறையா வந்து என்னென்னா இதை கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மேக் இன் இண்டியா ப்ரோக்ராம் அண்ட் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ்லாம் நம்ம வந்து இது பண்ண பார்த்தோம். இப்போ லேட்டஸ்ட்டாக இந்த லேபர் லாஸை கட்டைல் பண்ணுறது மூலமாகவும் இந்த விஷயங்களெல்லாம் நம்ம அப்ஹோல்ட் பண்ணுற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஓகேங்களா. ஸோ இதன் மூலமாக என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மிகப்பெரிய பிரச்சனை. என்னென்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து வேஜ், ஓகேங்களா. அதில் பிரச்சனை என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரியில் மினிமம் வேஜ் ஆக்ட் 1948 இருக்குது அண்டு கோட் ஆன் வேஜஸ் 2019, ஓகேங்களா. இந்த 2 இருக்குது, ஓகேங்களா. இந்த 2 பொறுத்த வரைக்கும் 2 விஷயம் இருக்குங்க. ஒன்று வந்து ஃப்ளோர் வேஜ், இன்னொன்று மினிமம் வேஜ், ஓகேங்களா. ஃப்ளோர் வேஜ் அப்படிங்கிறது என்னன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து என்ன ஒரு கமிட்டி ரெடி பண்ணுவாங்க. அந்த கமிட்டி ரெடி பண்ணி அவங்க ஒரு ஃப்ளோர் ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, ஓகேங்களா. ஃப்ளோர் ரேட் அப்படிங்கிறது மினிமம் ரேட். இதுக்கு கீழே நீங்கள் சம்பளத்தை கம்மியே பண்ணக்கூடாது, ஓகேங்களா. அப்போ இந்த ஃப்ளோர் ரேட்டுக்கு மேலே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் வேஜை வச்சுக்கணும், ஓகேங்களா. ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் அதை டிசைட் பண்ணிக்கலாம் மினிமம் வேஜை, ஓகேங்களா. ஸோ ஃப்ளோர் வேஜை வந்து என்னென்னா கண்டிப்பாக யார் டிசைட் பண்ணுவாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கமிட்டி டிசைட் பண்ணுவாங்க. ஸோ ஃப்ளோர் வேஜ் எவ்வளோ டிசைட் பண்ணியிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட பாருங்கள் 176 ரூபா ஒரு நாளைக்கு அதை டிசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 176 ரூபாய்க்கு மேலே நீங்கள் எவ்வளோ நாளும் மினிமம் வேஜ் செட் பண்ணிக்கலாம். அப்போ இந்த மினிமம் வேஜ் இல்லாமல், அதாவது நீங்கள் இந்த மினிமம் வேஜ் ஆக்ட் 1948 கோட் ஆன் வேஜஸ் இது 2ஐயும் நீங்கள் கேன்சல் பண்ணுறதுனால ஆட்டோமேட்டிக்காக இந்த மினிமம் வேஜ் அப்படிங்கிறது வந்து என்னென்னா உங்களுக்கு இதாகாமல் போயிடும். மேபி ஒன்லி பீப்புள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கம்பெனிக்காரன் ஒன்லி ஃப்ளோர் வேஜ் ஒரு நாளைக்கு 176 ரூபா தான் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா மினிமம் வேஜ் கிட்டத்தட்ட 375 ரூபா கிட்ட பண்ணியிருந்தாங்க. ஒரு நாளைக்கு 375 ரூபா அப்படிங்கிறது மினிமம் வேஜ். பட் ஃப்ளோர் வேஜ் தான் இனிமேல் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது, ஓகேங்களா. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஓகேங்களா. செகண்ட் வந்து என்ன இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்டை ஆக்ட் 1947 அதையும் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெலிட் பண்ணுறாங்க. ஆஸ் பர் அந்த அமெண்ட்மெண்ட் கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துக்கு வந்து அது செல்லுபடி ஆகும். 3 வருஷத்துக்கு செல்லுபடி ஆகிற மாதிரி ஆர்டினன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அப்போ இந்த இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட் போயிடுச்சுன்னு வைங்களேன், இப்போ ஒர்க்கருக்கு வந்து ஏதாவது ஒரு வேஜ் சேலரி பிரச்சனை வருது, அல்லது வந்து என்னன்னா நிறையா வந்து எம்ப்ளாயை வந்து ஹையர் பண்ணி அவங்கள வந்து மறுபடியும் வேலையை விட்டு தூக்குறாங்க அப்படின்னா அவங்களால எந்த விதமான ட்ரிபுனலுக்கும் போக முடியாது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்னால மறுபடியும் யார் பாதிக்கப்படுவாங்கன்னா லேபர்ஸ் வந்து அதிகமாக பாதிக்கப்படுவாங்க, ஓகேங்களா. ஸோ இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
இன்ஸ்பெக்ஷன் ரிலேட்டட். இப்போ மத்திய பிரதேசில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்பெனி இருக்குன்னா அந்த கம்பெனிக்கு திடீர்னு வந்து ஒரு திடீர் விசிட் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கம்பெனியோட அந்த இன்ஸ்பெக்டர்ஸ் எல்லாம் வந்து என்ன விசிட் பண்ணி அந்த கம்பெனி ஒழுங்காக இருக்கா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணுவாங்க. பட் இந்த 50 ஒர்க்கர்ஸ்க்கு கீழே இருக்கிற கம்பெனிக்கு வந்து என்ன இனிமேல் இன்ஸ்பெக்ஷன் வந்து கிடையாது, அவங்க தேர்ட் பார்ட்டி இன்ஸ்பெக்ஷன் வேணால் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக அங்கே இருக்கிற லேபரோட வேஜ், சேஃப்டி, ஹெல்த் இதெல்லாம் வந்து என்ன பாதிக்கப்படுறதுக்கு மிகப்பெரிய லெவலில் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அப்போ அதுக்கடுத்து என்ன, இது வந்து அடுத்த பிரச்சனை. அண்ட் அதுக்கடுத்து என்ன பிரச்சனைனா இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயங்கள் இருக்குது. அதாவது என்ன, இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் கோட் 2019 இதுபடி என்னன்னா யூனியன், அதாவது நம்ம அந்த ட்ரேட் யூனியன்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுகளுக்கெல்லாம் சில பவர்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 75% வந்து அவங்க மெம்பராக சேர்த்துக்கிட்டு அது வந்து ஒரு ட்ரேட் யூனியனாக அக்செப்ட் பண்ணப்படும். அந்த அக்செப்ட் பண்ணப்பட்ட யூனியன் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோட அல்லது அந்த கம்பெனியோட என்ன பண்ணலாம்னா நெகோஷியேட் பண்ணலாம் ஃபார் சேலரி, ஹெல்த் அந்த மாதிரி விஷயங்களுக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் இதனால கிட்டத்தட்ட அடுத்த ஒரு 3 வருஷத்துக்கு அவங்களுக்கு எந்த விதமான பவரும் இருக்காது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அப்படி வந்தாலும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கர்டைல் ஆகிறதுனால இதில் கேபிட்டலிசம் அப்படிங்கிறது இம்ப்ரூவ் ஆகும், லேபர் ரைட்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரைக், அதாவது ஸ்ட்ரைக்லாம் பண்ணக்கூடாதான், பட் இருந்தாலும் அந்த லேபர் யூனியன் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவப்பட்டு ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க, ப்ரொட்டஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி பண்ணுறது மூலமாக உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து என்னென்னா அகைன் உங்களுக்கு பெரிய பிரச்சனை தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்டை வந்து நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி வேணால் நியூஸ் அனாலிசிஸ் போய் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த எசென்ஷியல் கமாடிட்டி ஆக்டை பற்றின இன்னும் விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் எக்கனாமிக் சர்வே போய் செக் பண்ணி பாருங்கள், நான் அதில் எடுத்திருப்பேன். ஓகேங்களா? எக்கனாமிக் சர்வே பார்ட் 2 வீடியோவில் இருக்கும், போய் பாருங்கள். ஸோ அப்போ இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன் அப்படிங்கிறது ரொம்ப வரும். ஸோ இதுக்கடுத்து நம்ம கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்க முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அந்த கான்ட்ராக்ட் ஃபார்மிங், நான் அதை பற்றியும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ அந்த விஷயங்களையும் இதில் பேசியிருக்காங்க. ஸோ அதுதான் இந்த ஆர்டிக்கலை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்த் எக்ஸ்பெண்டிச்சர் பற்றி, அதாவது இப்போ அந்த ஆத்ம நிர்பார் பாரத் அபியானில் ஹெல்த் எக்ஸ்பெண்டிச்சருக்கு மிகப்பெரிய லெவலில் கொடுக்கல. அப்படி கொடுக்காததுனால அகைன் வந்து என்னென்னா நம்ம ஸ்டேட் வந்து என்னென்னா மிகப்பெரிய லெவலில் வந்து பாதிக்கப்படும் அப்படிங்கிறத பற்றி பேசியிருக்காங்க. இப்போ நம்ம வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில், ஓகேங்களா, வெஸ்டர்ன் கண்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா தான் இருக்குது. பட் இருந்தாலும் COVID-19 அதிகமான பேர் அங்கே இறக்குறாங்க. பட் நம்ம இதில் ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த அளவுக்கு இல்லை, பட் கம்மியான பேர் தான் இறக்குறாங்க. அப்படிங்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நர்ஸ், டாக்டர்ஸ் அவங்களுடைய அந்த இம்மன்ஸ் ஒர்க். ஓகேங்களா? ஸோ அதன் மூலமாக தான் வந்து என்னன்னா இந்த இதை நம்ம வந்து பாதுகாக்க முடியுது. அண்ட் இந்தியாவோட GDP அப்படிங்கிறது ரொம்ப மோசமான நிலைமையில் தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி, அதாவது ஆக்சுவலாக COVID-19 வர்றதுக்கு முன்னாடியே இந்தியாவோட எக்கனாமி அப்படிங்கிறது ரொம்ப மோசமான நிலைமையில தான் இருந்துச்சு. அண்ட் இப்போ அதை விட ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிடுச்சு. எனிவே இருந்தாலும் நம்ம இந்தியாவோட GDP எல்லாம் கணக்கில் எடுத்துக்கணும் அப்படின்ற பட்சத்தில் அதில் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும்னா ஹெல்த் செக்டார்ஸ்க்கு வந்து அதிகமாக வந்து என்னென்னா செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ கவர்மெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது யூனிவர்சல் ஹெல்த் கவரேஜ் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் யூனிவர்சலாக நமக்கு வந்து மெடிக்கல் ஃபெசிலிட்டியை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் யூனிவர்சல் ஹெல்த் கவரேஜ். அதை நம்ம வந்து பெட்டராக டெவலப் பண்ணணும். அப்படி டெவலப் பண்ணும்போது தான் நம்ம வந்து பெட்டரான ஒரு ஹெல்த்தி சொசைட்டியை வந்து கொடுக்க முடியும் அப்படின்றாங்க. இப்போ பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படிங்கிறது இந்த COVID-19 வந்ததுக்கு அப்புறமா நிறைய இம்பார்ட்டன்ஸை இழந்துருச்சு. அண்ட் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த COVID-19 பயத்தினால நிறைய பிரைவேட் டாக்டர்ஸ் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இதை வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு பயப்படுறாங்க. சம் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் மட்டும்தான் இதில் வந்து இன்வால்மெண்ட் காட்டுறாங்க, நிறைய பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் இதில் இன்வால்மெண்ட் காட்டலை. இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்னென்னா அகைன் இந்த பிரைவேட்டைசேஷன் ஆஃப் ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவ் கான்சிக்வன்ஸ் தான். ஏன்னா இந்த பேண்டமிக்கான பீரியடில் அவங்களால வந்து கரெக்டாக சர்வ் பண்ண முடியலை. ஸோ அதனால் யூனிவர்சல் ஹெல்த் கவரேஜ் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கான ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் வந்து நம்மளுடைய இந்த ஆத்ம நிர்பார் பாரத் அபியானில் இல்லை அப்படின்றதான் இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு லைசன்ஸ்டு டு பீட், அப்யூஸ் அண்ட் கில். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருக்கு இந்த லைசன்ஸை கொடுத்துருக்காங்க ஒருத்தரை பீட் பண்ணுறதுக்கு, அப்யூஸ் பண்ணுறதுக்கு, கில் பண்ணுறதுக்கு அப்படின்னா யாருக்கும் கொடுக்கல. ஆஸ் பர் ஹியூமன் ரைட்ஸ் யாருக்கும் இல்லை. பட் ஆனால் நம்மளுடைய போலீஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இட்ஸ் அ கலோனியல் லெகசி அப்படின்றாங்க. அதாவது கலோனியலேருந்து நம்ம வாங்கிட்டு வந்ததில் முக்கியமான வாங்கிட்டு வந்த வரோம் அப்படின்னா இந்த போலீஸோட இந்த மாதிரியான ப்ரூட்டாலிட்டி அப்படின்றதையும் இந்த ஆர்டிக்கலில் சொல்கிறாங்க. அதாவது இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா முகமது ரிஸ்வான் அப்படிங்கிற ஒரு 19 வயசு பையன் ஒரு பிஸ்கட்
பாக்கெட் வாங்குறதுக்காண்டி வெளியே போயிருக்கிறான். பட் அவனை வந்து என்னென்னா அவன் வந்து இதை மீறி வெளியே வந்ததுனால அவனை அடின்னு அடிச்சிருக்காங்க. ஸோ அவன் செத்து போயிட்டான். ஓகேங்களா. ஸோ அதை தவிர என்னென்னா இப்போ நமக்கு நிறையா வந்து நமக்கு தெரியும் இந்த லாக்டவுன் பீரியடில் நிறையா வீடியோஸ் பார்த்துருப்போம். போலீஸ் வந்து அடிக்கிற மாதிரியான வீடியோஸ் நிறையா பார்த்துருப்போம். பட் ஆஸ்பர் இது வந்து என்னென்னா அவங்க அடிக்கக்கூடாது. ஓகேங்களா. பட் என்னென்னா அவங்க அடிக்கிறதுக்கு காரணம் அப்படிங்கிறத அவங்க ஒரு ரீசனாக சொல்கிறாங்க. பட் இதில் வந்து என்னென்னா ஹை ஹேண்டட்னஸ் அப்படிங்கிறத இந்த ஆர்டிக்கலை பற்றி பேசுகிறாங்க. ஹை ஹேண்டட்னஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீப்புள் மேலே வித்தவுட் ஹியூமன் ரைட்ஸ் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதிகப்படியான இந்த மாதிரியான ப்ரூட்டாலிட்டியை அந்த இது மேலே காட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. ஸோ இந்த ப்ரூட்டாலிட்டியை அவங்க என்னென்னா ஈவன் ட்ரைனிங்லேருந்து கற்றுக்குறாங்க அப்படின்றாங்க. ஓகேங்களா. நம்மளுடைய ட்ரைனிங்கில் ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பார்ட். பட் அதுக்கான இம்பார்ட்டன்ஸே நம்ம ட்ரைனிங் கோர்ஸில் கொடுக்கறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஹையர் அதிகாரிகள் ஓகேங்களா அதாவது உயர் அதிகாரிகளும் என்ன பண்ணணும் அப்படின்னா தனக்கு கீழே இருக்கிற அதிகாரிகளை வந்து செக் பண்ணணும். ஓகேங்களா. ரிலேட்டட் டு இந்த ப்ரூட்டாலிட்டியில் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் வந்து என்ன அந்த போலீஸ் வந்து அதிகமாக இந்த மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷன் அந்த அடிக்கிறதுக்கு காரணம் என்னென்னா அவங்களுக்கோட டியூட்டி ஹவர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால தான். பாவம். ஏன்னா அவங்களும் வந்து 8 மணி நேரம் வேலை பார்த்தா தான் அவங்களால வாழ முடியும். பட் இந்த மாதிரியான பேண்டமிக் பீரியடில் அவங்களுக்கு லாங் டியூட்டி ஹவர்ஸ் போடுறதுனால அவங்க ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனுக்கு போகிறாங்க. ஸோ அதுவும் ஒரு காரணம். ஸோ டியூட்டி ஹவர்ஸை கம்மி பண்ணுறாங்க அப்படின்றாங்க. தேர்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன் அவங்களுக்கு லாங் டியூட்டி ஹவர்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா போலீஸோட எண்ணிக்கை கம்மியாக இருக்கிறதுனால. அப்போ தயவு செய்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா வேகன்சியை வந்து என்னென்னா ஃபுல்ஃபில் பண்ணுங்கள். நீங்கள் நிறைய வேகன்சி இன்னும் ஃபில் ஆகாமல் இருக்கும் அந்த வேகன்சியெல்லாம் ஃபில் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் சொல்யூஷனாக இந்த ஆர்டிக்கலில் பேசியிருக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பேஜில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பேசின விஷயங்கள் தான் இதுலேயும் இருக்குது. லைக் அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பேக்கேஜஸை பற்றியும் மற்ற விஷயங்களை பற்றியும் தான் இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அதுலேயும் வேறு எதுவும் இல்லைங்க. ஓகேங்களா. ஸோ அந்த விஷயங்கள் தான் இருக்குது. நெக்ஸ்ட் பேஜில் எஜுகேஷன் ப்ளஸ் நமக்கு தேவையில்லை. ஓகே, அதுக்கடுத்து ஆப்கானிஸ்தான் பற்றின அதாவது வேர்ல்டு நியூஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்கானிஸ்தான் ரிலேட்டட் ஒன்று இருக்குது. அதான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா. அதாவது என்னென்னா நமக்கு வந்து அந்த ஏற்கனவே இருந்த பிரசிடெண்ட்டுக்கு வந்து என்னென்னா முழு ஆதரவும் கிடைக்கல மக்கள்கிட்ட இருந்து. ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆப்போசிஷன் பார்ட்டியோட ஒரு சைன் பண்ணியிருக்காங்க, ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. த்ரூ தட் அக்ரிமெண்ட் பவர் ஷேரிங் அக்ரிமெண்ட் ஸோ ஆப்கானிஸ்தானில் பண்ணுறாங்க. ஸோ அதனோட விளைவுகள் என்னன்னு நம்ம பார்த்தாச்சு. ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி நியூஸ் அனாலிசிஸ் அவ்வளோதான். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.